ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சக்தி SS442க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். 19/11/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமோ கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமை பார்க்க போகிறோம். அதனால் எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை தான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். செவ்வாய்க்கிழமை வந்து ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளோட ஏபிசி போல். கடைசியாக போன வாரம் செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு ஏபிசி போலில் வந்து 4 to 7, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 538 4 to 7. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 782, அதுக்கு முந்தின ட்ரா 899 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸன் பார்த்தீங்கன்னா 5D 4Dயோட வந்து 07 கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 169லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 1 to 1. ஸோ நம்மளோட இது வந்து 5D 40ங்கிறதுனால இதில் 5D 40 வந்து 2-1, இதோட ப்ளஸ் 07. ஸோ ஏழையும் நம்ம வந்து 0வையும் வந்து நம்ம கூட்ட போகிறோம் இந்த 2-1ஓட. இப்போ இதை கூட்டிடலாம். இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 சொல்லலாம், ஆட் பண்ண வேண்டாம். 0ஓட 2 கூட்டினோம்னா உங்களுக்கு 2, இங்கே 7ஓட 1 கூட்டினோம்னா 8. அப்போ 2 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 169க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் நம்மளுக்கு 2 அல்லது 8. இப்போ இந்த 169க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 922. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 2. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பிசி நண்பா. ஸோ இந்த இடம் வந்து நம்மளுக்கு பெய்ஸாகவே கிடச்சிருக்கு. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங். ஏன்னா நம்மளுக்கு சீபோர்டில் அப்படியே கிடச்சிருக்கு நண்பா. இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து வின்னிங் கிடைக்கும்போது நம்மளுக்கு அது பெரிய அதிர்ஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பெய்ஸ் கிடச்சிருக்கு. இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஆல்புல்ல கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு சீபோர்ட் இருக்கிறதுனால நம்ம இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ 922க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 5D 40ங்கிறனால 48 எடுத்துக்கலாம். ஃபுல் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 348. ஸோ இதோட நம்ம ப்ளஸ் 07. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங். இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 4 கூட்டினோம்னா 4, இங்கே 8ஓட 7 கூட்டினோம்னா 5, 4 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 922க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் நம்மளுக்கு 4 அல்லது 5. இப்போ இந்த 922க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 385. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்டு இருக்கு நண்பா. இப்போ 385க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 612. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 12, இதோட ப்ளஸ் 07. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 1 கூட்டினா 1, இங்கே 2ஓட 7 கூட்டினா 9. அப்போது 1 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 385க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் நம்மளுக்கு 1 அல்லது 9. இப்போ இந்த 385க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 899. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 99. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பிசி. இப்போ 3 ட்ரா முடிஞ்சு நண்பா. 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு வந்து டச்சஸ் இருக்குது. அதை விட ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெயருண்டும் இருக்குது. இப்போ 899 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 428. இதில் நம்ம எடுக்க போகிறது 28, இதோட ப்ளஸ் 07. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 0 கூட்டினா 2, 7ஓட 8 கூட்டினோம்னா 5, 2 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 899க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 2 அல்லது 5. இப்போ இந்த 899க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 782. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும்.
இப்போ 4 ட்ரா பார்த்தாச்சு. ஒரு ட்ரா பெயர், ஒரு ட்ரா டச்சு, ஒரு ட்ரா பெயர், ஒரு ட்ரா டச்சு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போட்டு பார்த்தலாம். சேம் ஃபார்மேட் தான் நண்பா. ஒருவேளை உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்க. யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோ குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்திங்கிற பேரில் பார்க்குறோம். அதே இது நாளைக்கு புதன்கிழமை வரும்போது நம்மளுக்கு வந்து 50-50ங்கிற பேரில் பார்ப்போம். ஸோ கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் வின்னிங் எட்ட முடியும். ஸோ சம்மந்தமே இல்லாமல் ட்ராக்கில் எடுத்து கெஸ் பண்ணால் அதில் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் நண்பா. ஏன்னா சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ 782 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 770. இதில் நம்ம எடுக்க போகிறது 70, இதோட +07. ஸோ இந்த இடத்துல கிடச்சது வந்து 0வோட 7 கூட்டினா 7, இங்கே 0வோட 7 கூட்டினா 7. இந்த இடத்துல நம்மளுக்கு 7 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு நம்பர் கிடச்சி வின் பண்ணால் அது பெரிய அதிர்ஷ்டம் நண்பா. அந்த விதத்தில் இந்த 782க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 7 மட்டும் தான் கிடச்சிருந்துருக்கு. இப்போ இந்த 782க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4 to 7. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 7 அப்படியே ஹிட் ஆகிருக்கு நண்பா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பருக்கு கிடச்சி நம்ம வின் பண்ணால் நான் ஏற்கனவே சொன்னது போல் அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ அந்த விதத்தில் இந்த ட்ராவல் அப்படி தான் நடந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 4 to 7 தான் நம்மளுடைய போன வார செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம வந்து சீபோர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ட்ரா ஃபுல்லாக கண்டினியூஸாக பார்த்துட்டோம். ஸோ போன ட்ரா நம்மளுக்கு வந்து பெய்ட் கிடச்சிருக்கணும், ஆனால் ஒரே ஒரு நம்பருங்கிறதுனால நம்மளுக்கு வந்து சீபோர்டில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ராவில் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துடலான்பா. 4 to 7 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 538. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 38, இதோட +07. இப்போ இதை கூட்டிடலாம். 0வோட 3 கூட்டினோம்னா 3, 8ஓட 7 கூட்டினோம்னா 5. அப்போ 3 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான சீபோர்ட் நண்பா. 3, 5 இந்த ட்ராவுக்கான சீபோர்ட் அல்லது ஆல்போர்ட். 3 அல்லது 5, 3 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமோ நல்லா கேட்டுங்க நண்பா. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நண்பர்களுக்கெலாம் சொல்லிக்கிறேன், இதுதான் நீங்கள் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இது என்னுடைய தனிப்பட்ட கெஸ்ஸிங். என்னோடய சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறேன். ஓப்பனாக தான் போட்டு கொடுத்துருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஃபார்மேட் படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. இது எல்லாமே என்னுடைய கெஸ்ஸிங் தான். ஸோ இன்றைக்கி வந்து கெஸ்ஸிங் படி 3 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் மட்டும் பயன்படுத்திக்கங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த ட்ராவில் பெய்ட்ஸாக கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் வரல 2 ட்ராவாக. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 35 அல்லது 53, 33, 55க்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரே ஒரு சீபோர்டு நம்பர் வேணும்டா. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக சீபோர்டு தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இது சீபோர்டா அல்லது ஆல்போர்டாண்டு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 19/11/2024 ஸ்ரீசக்தி SS 442க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.